முருகேசன். நான் இப்பொழுது மறைந்தும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி உரையாட வந்துள்ளேன். இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், இந்தியாவின் ஏவுகணை நாயகன், 11வது குடியரசுத் தலைவர், விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக கருதப்படும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஜைனுலாப்தீனுக்கும் ஆசி அம்மாவுக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவரது இளமை பருவமானது ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் பள்ளி படிப்பை தொடங்கினார். இவர் தன் குடும்பம் ஏழ்மையின் காரணமாக பள்ளி நேரம் போக மீதி நேரங்களில் செய்தித்தாள் விநியோகம் செய்தார். கல்லூரி வாழ்க்கை திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். இவர் 1955ஆம் ஆண்டு தன்னுடைய பொறியியல் படிப்பிற்காக சென்னையில் உள்ள MITயில் படிப்பை தொடங்கினார். 1960ஆம் ஆண்டு இந்திய இராணுவத்திற்காக ஒரு சிறிய ஹெலிகாப்டரை வடிவமைத்து கொடுத்தார். 1980ஆம் ஆண்டு SLU-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை பொருத்தி வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இவர் இந்தியாவுக்கே ஒரு பெரிய சாதனையாக அமைந்தது. அவர் அனைவராலும் இந்திய இராணுவ ராக்கெட்டில் பிதாவாக போற்றப்பட்டார். 2002ஆம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25ஆம் நாள் பதவியேற்றார். இவர் பத்மபூஷன் விருது மற்றும் இந்தியாவின் பெரிய விருதான பாரத ரத்னா விருது மற்றும் பல விருதுகளை பெற்றிருக்கிறார். ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேடையில் பேசிக்கொண்டே இருந்த போதே மயங்கி விழுந்து நம்மை விட்டு பிரிந்தார். அப்துல் கலாம் ஏபிஜே டாக்டர் அப்துல் கலாமின் சில பொன்மொழிகள். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். கனவு காணலாம், ஆனால் தூக்கத்தில் காணுவது கனவு அல்ல. உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுதான் உன் லட்சிய கனவு. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கட்டும், ஆனால் நம்ம இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.